இன்னும் ஒரு சிலர் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையை விட டிவி பிரசங்கியார்களை வச்சு நம்பிக்கிட்டு, ஒருவேளை நான் ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அந்த போதகர் ஜெபிச்சா கேட்பாரோ அப்படின்ட்டு அங்க போறது. எங்கெங்க இந்த மாதிரி கூட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் படியேறது. யார நீங்க நம்புறீங்க? எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? நமக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து தானே, வேற எந்த மத்தியஸ்தரும் வர முடியாது. ஒரு போதகன் மத்தியஸ்தனா இருந்து எதையும் செய்ய முடியாது. நமக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து தான். அதை விட்டுட்டு நீங்க உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்காம, உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜெபத்தை ஏறெடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு ஜெப கோபுரமா போயிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பெரிய பெரிய ஊழியர்கள் சொல்லிட்டு அவர் மூலமா நடந்துராதா, இவர் மூலமா நடந்துராதான்னு போயிட்டு இருக்கீங்க. மற்ற மார்க்கத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். மற்ற மதங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். இந்த கோயிலுக்கு போனா நடந்துரும், அந்த கோயிலுக்கு போனா நடந்துரும். அங்க வடநாட்டுல இருக்கிறவரு இங்க தேடி ஓடி வர்றாரு, இங்க இருக்கிறவங்க வடநாட்டுக்கு போறாங்க, ஏன்னா அங்க போனா நடந்துருன்னு அவங்க நம்புறாங்க. சேம் அதே போலதான் இங்க இருக்கிற நீங்க அங்க போனா நடந்துருன்னு நம்புறீங்க. வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. தயவு செய்து திருந்துங்கள். ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களுக்காக தான் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க. எந்த போதகனும் மத்தியஸ்தனாக முடியாது. எந்த போதகனும் சண்டை போட்டு உங்களுக்காக ஜெபிச்சு ஆண்டவரிடத்துல இருந்து அப்படியே ஆசீர்வாதத்தை அப்படியே இழுத்து உங்ககிட்ட கொண்டு வர்ற ஆபத் பாந்தவனா மாறிட முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த புதிய உடன்படிக்கையை நல்லா தெரிஞ்சுக்குங்க.